on the bullet. On the vela party, girl, I'm duet. Come on, baby, let's go on the bullet. காட்டி உள்ள போக வேண்டாம். ஸோ டீம் கேப்டனுக்கு அண்ட் டீம்மேட்ஸ்க்கு ஏதாவது கிளைம் இருக்கும் அப்படின்னா வெளியிலேருந்து பண்ணுங்கள். டீம்மேட்ஸ் அவங்க கிட்ட பண்ணுங்கள். அண்ட் அம்பையர் கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் அம்பையர் காண்டாக்ட் பண்ணுங்கள். எனி டைம் ஏதாவது ஒரு அப்டேட் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அம்பையரை காண்டாக்ட் பண்ணலாம். நேபாள் நிக்கி அட் நம்பர் 3 பொசிஷன்ல. நிக்கி இந்த பக்கம் திரும்ப லைட்டா. உடம்பு நல்லா ஸ்லிம் ஆயிட்டு இருக்கு. ஃபிட்னஸ்க்கு வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். கேப்டன் மட்டும் பேசுங்க. என்டையர் டீம் எதுக்கு அங்க வந்து கேதர் ஆவறீங்க? நியூ பேட்டர் நிக்கி சொல்ல வந்திருக்காரு. இன்னொரு ரைட் ஹேண்டர் அப்பு கூட ஜாயின் பண்ணுறாரு. இன்னொரு ஸ்ட்ராங்கான ஹிட்டர். டீம் பிசிசிலேருந்து கைண்ட் ரிக்வெஸ்ட். ஓப்பனிங் விக்கெட் போச்சுல அஜய், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. 12 மேன் சப்போர்ட்டாவது பண்ணுவாங்க. யாருமே இல்லை இங்கே. லைவ்ல மேட்ச் போயிட்டு இருக்கு. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. $126 இருக்கிறாங்க. பிசிசிலேருந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. எண்ட் ஆஃப் 1. டீம் ஸ்கோர் அப்டேட் பண்ணிடுங்க. ஒரு ரன்னு ஒரு விக்கெட். டீம் பிசிசியோட ஸ்கோர் 1 ரன்னு 1 விக்கெட். ஒரு நல்ல டோர்னமெண்ட். அதை விளையாடணும்னு ஆசைப்பட்டு வரீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க ஆர்கனைசர். சின்ன சின்ன சப்போர்ட் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, கஷ்டமான விஷயமே கிடையாது. அந்த சின்ன சின்ன அப்டேட் வந்து நீங்கள் கொடுங்க உங்கள் சைட்லேருந்து. ஒரு பேசிக்ஸாக அந்த விஷயத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. ஓவர் நம்பர் 2 அஜித். டீம் பிசிசி ஃபர்ஸ்ட் ஓவரில் ஒரே ஒரு 2 விளையாடி இருக்காங்க.
மேலே தான் போயிருக்கு. கேட்ச்க்கான சான்ஸ் மார்டின். நல்ல ஒரு ட்ரை. ஆனால் எடுக்க முடியல. டீம் பிசிசிக்கான முதல் பவுண்டரியா? எஸ், முதல் பவுண்டரி. ரொம்ப நேரம் கழிச்சு வந்திருக்குது. இவங்களை செட்டில் பண்ணி ஒரு So 2 overs completed. The team scored 14, loss of 1. Team PCC 2 ஓவருக்கு 14 ரன் ஆடி இருக்காங்க. ஸோ ஆவரேஜாக 7 ரன்ஸ் பர் ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவருக்கு அப்புறம் இந்த ஓவரில் ஒரு ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. 13 ரன் வந்திருக்கு. அண்ட் அடுத்த ஓவர் கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் டைம்ஸ் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க கேப்டன்ஸ்க்கு. Over number 3, Martin. பவர் பிளே முடிஞ்சிச்சு. மொத்தம் 5 ஃபீல்டர் வெளியில் நிற்கலாம். அண்ட் டீம் சென்னை 126ல ஸ்ட்ரென்த் ஆட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நியூ டீம்மேட்ஸ் உள்ள ஆட் ஆகுறாங்க. The connection, it's a Nikki, Nepal Nikki shot. Maxi. Tak din tak din tak it tak it two tak it two tak din tak din tak it two tak it din tak din tak.
அண்ட் இன்னொரு மேக்ஸிமம் நிக்கியோட பேட்ல இருந்து பிக்கப் ரொம்ப குயிக்கா இருந்திருக்கு. அண்ட் செகண்ட் மேக்ஸிமம் டீம் பிசிசிக்கு. ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ், சூப்பர் ஸ்பெல், 1க்கு 1. அண்ட் கேப்டன் மறுபடியும் இந்த பெஸ்ட்டை உள்ளே கொண்டு வராரு. மொதல் ஓவரில் நல்லா இருந்தது, அதனால் ரன்ஸ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அந்த பெஸ்ட்டை உள்ளே கொண்டு வராங்க. எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓவர் நம்பர் 4 ஃப்ரம் ஜோதி. ஸ்டார்ட் வித் குட் ஒன். ஜோதி 7 பாலில் 1 ரன்னுக்கு பவுலிங் போட்டிருக்காரு. எக்ஸ்ட்ரானரி பவுலிங் டேல அகைன்ஸ்ட் பிசிசி. ஜோதி டு நிக்கி. நல்ல ஒரு ஹிட் கனெக்ட் ஆயிருக்கு. நிக்கி ஆன் த ஃப்ளோ. மேக்ஸிமம் another இதுதான் கம்பேக். சூப்பர் கம்பேக் இது ஜோதிகிட்ட ஒரு யார்க்கர் டெலிவரி. இந்த பாலை விளையாடுன்ற மாதிரி சொல்லி போட்ட மாதிரி இருந்தது. டவுன் த லேக் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிக்கப் ஷாட். பின்னாடி பவுண்டரி கொடுத்துருக்காங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் த சிக்னல். இட்ஸ் பவுண்டரி. நல்லா சூப்பராக டைமிங்கில் வந்து ஒரு ஃப்ளிக், அது சூப்பர் பிக்கப்பு அண்ட் பவுண்டரி. On the track and it's a huge Nicky at its best. Super shot. I love you too, Nejama. I love you too. I love you too, really. I love you too. And மறுபடியும் இந்த ஓகே பேட்டரி காலி ஆயிடுச்சு பாபா. ஒரு பெரிய ஓவர் இது ரொம்ப பெரிய ஓவர். மொதல் ஓவரில் 1 ரன்னு, அடுத்த 3 ஓவரில் 49 ரன் விளையாடிருக்காங்க டீம் பிசிசி. வெறும் தண்ணிலாம் வந்து கொடுக்கப்படாது, டாடா குளோஸ் தான் கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா அந்தளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டாடா குளுக்கோஸை கொடுத்து அனுப்புங்க அவங்களுக்கு.
மொதல் ஓவரில் 1, அடுத்த 3 ஓவரில் 49 ரன். டீம் சென்னை 126 ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் பண்ணாங்க மொதல் ஓவரில். பட் ஆஃப்டர் 1 கடைசி 18 பால் 49 ரன். அதில் முக்கியமாக வந்து நிக்கியோட ஷோ இது. ப்ரீவியஸ் ஓவர் வந்து 21 ரன்ஸ் விளையாடி இருக்காங்க, 22 ரன்ஸ். ஏன்னா ஒரு பெஸ்ட் பவுலர் சூஸ் பண்ணாங்க. ஆனால் நிக்கி இன்னொரு மூடில் இருந்தார், ரன்ஸு அதிகமாக விளையாடி இருக்காங்க. எல்லா சாங்குக்கும் ஆடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்குங்க, டைமிங் மட்டும் பண்ணுங்க போதும். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு உனக்கு ஒரு எல்லை கிடையாது. யாரோ யாரிவனோ ஒரு நீரோ தீயோ யார் அறிவார். ஆளும் வேறிவனோ அதை அசைத்து பார்க்க யார் வருவார். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இதரைய கொல்லு இமயத்தை வெல்லு. From me, hands up the Over number 5. கேட்ச்கான ஒரு கால் சேஃபாகவே எடுத்துருக்குறாங்க. ஒரு யங்ஸ்டர் பேட்டிங்கில் நல்லா விளையாடக்கூடிய வீரர் அவர். பவுலிங்கில் வந்து விக்கெட்டை கிளைம் பண்ணுறார். தினேஷ் தானே? ஓகே, டீம் சென்னை 126 காட் அ பிக் விக்கெட். It's a warm welcome to the batter, new man to crease, Ashwin. It's a big swing, but no connection.
The welcome over and it's a good over for team Chennai 126. Dinesh ஒரு அருமையான ஒரு கம்பேக் ஓவரை ப்ரொவைட் பண்ணியிருக்காரு டீம் சென்னை 126க்காக. ஃபர்ஸ்ட் 4 overs 50 runs, பட் இந்த ஓவரில் ஒரு நல்ல ஒரு கம்பேக், 2 runs and 1 important wicket. ஸோ அது ஒரு யங்ஸ்டர் ஃபைட் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, மறுபடியும் கேம்குள்ளே வர்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் 5 overs 52 loss of 2 அப்படின்றது தான் ஸ்கோர் அப்டேட். டீம் பிசிசி ரன் ரேட் வந்து 10ல் கீப் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் ஒரு யங்ஸ்டர், மறுபடியும் அஜித். பிக் ஸ்விங், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்விங். பேட்டில் எக்கச்சக்கமான வேகம் இருக்கு, ஆனால் பால் பாடி அட்டாக் பண்ணியிருக்கிறாரு அஜித். மெனி யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்குவாட் சென்னை 120க்காக இன்னைக்கு டேல ஃபியூ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் உள்ள இருக்காங்க, பட் மெனி யங்ஸ்டர்ஸ் இந்த ஸ்குவாட். நல்ல ஷாட் நிக்கி கிட்ட இருந்து. மேன் இன் ஃபார்ம் அண்ட் நல்ல ஃப்ளோவில் இருக்கிறது வந்து நிக்கி. நிக்கி உள்ளே வந்ததுலேருந்து ரன்ஸ் மழை வந்து கொண்டிருக்கிறது. அவரோட பேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 ரன்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக வந்துருந்தது. அப்போ நியர்லி 40 ரன்ஸ் கிட்ட விளையாடி இருக்காரு. இது கரெக்டான ஸ்டாட்ஸ் அதுதான். 55 ரன் வந்துருக்குதுல, 54 கரெக்டாக சொல்லணும். பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ 110 கிலோவிலேருந்து இப்போ 69 கிலோவுக்கு வந்திருக்கிறது நிக்கி. கடுமையான பயிற்சி. லாஸ்ட் ஒரு 6 மந்த்தாக வந்து ஃபிட்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஃபிட் ஆகிருக்காரு. Nicely bowled. இதோட இந்த ஓவரில் 4 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் பால், ஒரு புல் ஷாட் ஆனால் மிஸ் டைம். Straight to the hand. 2 back-to-back perfect over for team Chennai 126. நாலாவது ஓவர் பிரம்மாண்டமான ஓவர். அதுக்கப்புறம் 2 பவுலர் உள்ளே வந்தாங்க, தினேஷ் அண்ட் அஜித். 2 யங்ஸ்டர்ஸ் 2 கண்டினியூவாக வந்து 2 ஓவரை வந்து சூப்பர் ஓவர் கொடுத்துருக்காங்க, சூப்பர் பூஸ்டர் கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும். கடைசி 2 ஓவரில் மட்டும் 6 ரன், 2 இம்பார்ட்டன்ட் விக்கெட், 2 செட்டில் பேட்ஸ்மேனை ரிமூவ் பண்ணியிருக்காங்க இந்த யங்ஸ்டர்ஸ். ஒன்ஸ் அகைன் நோ சாய்ஸ், எதுவுமே சாய்ஸே கிடையாது கேப்டனுக்கு. மறுபடியும் தினேஷை உள்ளே கொண்டு வராரு அட்டாக் பண்ணுறதுக்கு. கற்பூர தீபம்.
தெரிஞ்சவங்க கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆன் டைமில் அப்டேட் கொடுங்க. வேறு எதுவுமே இல்லை, ஒரு கைண்ட் ரிக்வஸ்ட் தான் இது. எந்த பேட்ஸ்மேன் ஆடுறாங்க, யார் விக்கெட்டை விடுறாங்க, எந்த பவுலர் போடுறாங்கன்னு ஒரு 12 மேன் இருந்தால் தான் நம்மளால் பேச முடியும். மேன் ஆஃப் த மேட்ச்சு, மேன் ஆஃப் த சீரியஸ்ன்னு சொல்லிட்டு சில அவார்ட்ஸ்லாம் இருக்குது. சில அவார்ட்ஸ் இல்லை, பல அவார்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கரெக்டான பர்சன்ஸ் கொடுக்கணும் நம்ம. அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போடுறதுக்கு எஸ்எம்சிசி கேப்டன் அண்ட் எம்கே பிரதர்ஸோட கேப்டன். இட்ஸ் வைட் அண்ட் 4, மொத்தம் 5 ரன்னு. போன ஓவர் வந்து நல்ல ஒரு ஓவராக இருந்தது தினேஷ் கிட்ட இருந்து. பட் இந்த 5 ரன் டீம் பிசிசிக்கு வந்து ஒரு போனஸ் ரன்ஸ் தான். ஒரு ஃபுல் டாஸ் பால் பேடர் மிஸ் பண்ணாலும் 5 ரன் கிடச்சிருக்கு டீமுக்கு. ஸோ கனெக்ஷன் அண்ட் இது கடலுக்கே சென்ற பிரம்மாண்டமான 6 அஸ்வின் அவர்களோட பேட்ல, மிடில் ஆஃப் த பேட்ல. And it's one more shot from Ashwin. It's a favorite hit. ஒரு புல் ஷாட்ல வந்து நல்ல பிஸ்தா பிளேயரு. நல்ல ஒரு கனெக்ஷன். ஒன் பிரிங் அனதர் ஒன். கொஞ்சம் டவுனாக இருந்தது ரன் ரேட். அதை அப்படியே தூக்கி வச்சு பிடிக்கிறாரு. 2 மேக்ஸிமம் தொடர்ந்து வந்திருக்கு. அண்ட் மேக்ஸிமம் டு எண்ட் ஓவர். Another big over for team PCC. End of 7. 75, loss of 4. முகம் போட்டே மாறி கொடந்து கபத்தில மாட்டி புடிச்சு பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா பிஸ்தாஸ் மாக்கிரா சோமாரி ஜமாக்கிராயா ஏ சுர்கரிக்கா முகம் போட்டே மாறி கொடந்து The last over strike. நல்ல ஃப்ளோவில் இருக்க பேட்டர் கிடச்சிருக்கு. அண்ட் பிசிசி the guards is good numbers already and 5 more to go. So Martin to Ashwin. The well bowled, nicely bowled. நல்ல ஒரு ஸ்லோ ஏஜ் வேகத்தை குறைச்சாங்க, கரெக்டாக விழுந்தது நினச்ச மாதிரி. அண்ட் டாட் பால் கிடைக்குது டீம் சென்னை 126க்கு. இந்த பிச்சை பொறுத்தவரை 80 to 90 ரன் வரலும் சேசபிள். அண்ட் மோர் தென் 90 கொஞ்சம் டஃபாக இருக்கும், பட் அதுவும் பாசிபிள் தான் சேசிங்கில். நல்ல ஒரு ஃபீலிங்குங்க. Oh, shot! It's a monster! எக்கச்சக்கமான பவர் உடம்புல. அதில் வந்து கொஞ்சோடு தான் அப்படியே டைமிங்கோட சேர்த்து கொடுத்தது. அண்ட் 6 ரன் கிடைக்குது டீம் பிசிசிக்கு. மான்ஸ்டர் ஹிட் டீம் பிசிசிக்காக. ஹரிக் ப்ராப்பர் கிரிக்கெட்டிங் ஷாட். பேட்டிங் லிஃப்ட்லேயே தெரியுது. இந்த டைம் வந்து மார்டின் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சின்ன மேஜிக் பண்ணுறாரு. ஒரு சின்ன மூவிங் இருக்கு பால் அண்ட் டாட் பால். கடைசி ஓவர் லாஸ்ட் பால் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில்.
நல்ல ஒரு பிக்கப், 2 ஃபீல்டர், 1க்கு 2 ரெண்டுமே நல்லா ஷார்ப்பான ஃபீல்டர் கையில் போய் விழுந்திருக்கு. அண்ட் டீம் பிசிசியோட இன்னிங்ஸை 83 ரனில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் 4 overs 50, பட் லாஸ்ட் 4 overs 33 ரன்ஸ். ஸோ பவுலிங் சைடும் ஒரு ஃபைட் பேக் பண்ணியிருக்காங்க. கடைசி 4 ஓவரில் 84 ரன் டார்கெட். அடுத்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு எஸ்எம்சிசி அண்ட் எம்கே பிரதர்ஸோட கேப்டன்ஸ் வந்து இங்கே ரிப்போர்ட் பண்ணிடுங்க. இந்த மேட்ச்க்கான டாஸ் போகிறதுக்கு அண்ணன் ஏழுமலை அவர்களை வந்து வெல்கம் பண்ணுறோம். எம்கே பிரதர்ஸ் கார்த்திக்.
Two opening batters. The team சென்னை 126க்காக வந்திருக்காங்க. ரெண்டு ரைட் ஹேண்டர்ஸ், தனா அண்ட் சிவா. ரெண்டு நல்ல ரைட் ஹேண்டர்ஸ் டீம் சென்னை 126க்காக. ஒரு நல்ல ஸ்கோர் காத்துட்டு இருக்கா அவங்களுக்காக. 48 பால் 84. டீம் இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங்கில் போயிட்டுருக்கு, அவுட் ஆஃப் டைமிங்கில் போயிட்டுருக்கு. கம்பேர்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க கேப்டன்ஸ் கிட்ட. ரெண்டு டீமோட 12th மேன் கம்பல்சரி ப்ரொவைட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேட்சஸ்லேருந்து அதுக்கு வந்து ரன் பெனால்டிஸ் வந்து ரூல்ஸ் வந்து உள்ளே கொண்டு வர மாதிரி சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டுருக்கு. சில டிலே பண்ணுறது, நான் டைமுக்கு போலிங் போடாததுக்கு, இந்த மாதிரி சில விஷயத்துக்குலாம் வந்து ரன் பெனால்டிஸ் கொண்டு வர மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதை அப்ளை பண்ணால் இன்னும் ப்ரெஷர் ஆகிடும், விளையாடுறது ஃப்ரீயாக விளையாட முடியாது. ஃப்ரீடம் இருக்கும்போதே ஜாலியாக என்ஜாய் பண்ணி சீக்கிரமாக விளையாடுங்க, ஆன் டைமில் விளையாடுங்க. ஓகே, சேசிங் ஃபர்ஸ்ட் பால் பவுச் கிட்ட இருந்து ஆன் ஸ்ட்ரைக்கில் தானா ஃபேஸ் பண்ணுறாரு. அன்எக்ஸ்பெக்டட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் டாஸ், அதுவும் மொதல் பாலே வரும்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸ்டார்டட் சிங்கிள் டீம் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு சிங்கிளோட. லூஸ் டெலிவரி, ஒயிட் சிக்னல், ஃபுல் டாஸ், அதுவும் டவுன் த லெக்கில். இது ஒரு பவுண்டரிக்கான பால், அது பேட்டரை மிஸ் பண்ணுறாங்க. இருந்தாலும் டீம் ஒரு ரன்னை மிஸ் பண்ணல, ஒயிட் மூலியமாக கிடைக்குது. 2 ரன் வருது மொதல் பால்லே. ஷாட், நல்ல ஒரு ஷாட், மேபி டபுள்கான சான்சஸ் இருக்கும். சரா டீம் பிசிசி ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க தான் சொல்லணும். ஏன்னா 80 ரன் ஒரு வின்னிங் டார்கெட். ஆனால் டீம் சென்னை 126 அதை பிரேக் பண்ணி இந்த கேமை வின் பண்ணுவாங்களா அப்படின்றது தான் ஒரு சேலஞ்சிங். இப்போ வெல் பவுல் பவுச், ஒரு ஃபாரின் பவுலர் மாதிரி போடுவாப்புல, நல்ல ஒரு ஸ்விங்ஸ் இருக்கும். அதுவும் பவர் பிளேயில் நல்ல சாய்ஸ் டீம் பிசிசியை பொறுத்த வரலாம். பவுச்சை மொதல் ஓவர்லேயே கொண்டு வருது. பட் சிவா ஒரு நல்ல கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர் அண்ட் டபுள். கரெக்டான ஒரு கால். தனா கிட்ட இருந்து ஓடி இருந்தாங்கன்னா ரன் அவுட்டாக மாற்றிருப்பாங்க. பவர் பிளேயில் குறைஞ்சது 20லேருந்து 30 ரன் விளையாடினா மட்டும்தான் ப்ரெஷர் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா டார்கெட் 85 அப்படின்னும் போது ஒரு 25 to 30 விளையாடினாங்க அப்படின்னா அடுத்த 5க்கு 50 அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு விளையாடலாம். டபுள் டீம் சென்னை 126க்கு. மொதல் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இட்ஸ் அ குட் ஓவர் ஃப்ரம் பவுச், ஒன்லி 7 ரன்ஸ், நோ பவுண்டரி. மொதல் ஓவரில் 7 ரன் வந்திருக்கு, நோ லாஸ் அப்படின்றது வந்து டீம் சென்னை 126க்கு ஃபேவரான விஷயம். பட் ரன்ஸ் விஷயத்தில் வந்து ஸ்லோ ஸ்டார்ட் தான் சொல்லணும். பிகாஸ் ஃபஸ்ட் 2 ஓவர்ஸ்ன்றது ரொம்ப முக்கியமானது பவர் பிளேயில். 84ல் 7, அப்போ இன்னும் 77 காத்துட்ருக்கு 7 ஓவரில்.
ஓவர் நம்பர் 2 சரவணா டீம் பிசிசிக்காக. நல்ல ஒரு வேரியேஷனில் பவுலிங் போடக்கூடிய ஒரு பவுலர் டீம் பிசிசிக்காக. The power play over. The swing and miss. நல்ல ஒரு பிக்கப் ஷாட், ஒன் பவுன்ஸ் அண்ட் இட்ஸ் a boundary for team Chennai 126. So welcome boundary Chennai 126. முதல் பவுண்டரி வந்துட்டு first 2 overs completed, end of to 14 runs வந்திருக்கு. மொதல் இன்னிங்ஸில் என்ன ஸ்கோர் வந்ததோ அதே ஸ்கோர் தான் டீம் சென்னை 126 விளையாடிருக்காங்க. மொதல் ஓவரில் ஒரு ரன்னோட ஸ்டார்ட் பண்ணாங்க டீம் சென்னை 126. அடுத்த ஓவரில் 13 ரன் வந்தது. அதே ஸ்கோர் தான் இப்போவும். 2 ஓவருக்கு 14 ரன். இன்னும் எவ்வளோ ரன் விளையாடணும்னா 6 ஓவருக்கு 70 ரன். ரவுண்டாக 36 பாலுக்கு 70. ஓவர் நம்பர் 3 போகிறதுக்காக சுரேஷ். இட்ஸ் ஹியூஜ். ஆனால் ஒரு சிங்கிள்கான எஃபோர்ட் வந்து பேட்டர் கிட்ட இருந்து, ஆனால் 6 ரன் கிடச்சிருக்கு. ஒரு 6 அடிக்கான எஃபோர்ட்டே கிடையாது. ஒரு பியூ டைமிங் அண்ட் இட்ஸ் மேக்ஸிமம் ரன்ஸ். nicely bowled and nicely played. ஸோ பவுலர் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருந்தார். அதை விட பேட்டர் நல்லா ஸ்மார்ட்டாக விளையாடிருக்காங்க இந்த ஷாட்டு. 2 ரன்னு. நல்ல தரமான ஒரு போட்டி. பிளேயர்ஸ் அனைவருக்கும் வந்து மினரல்ஸ் வாட்டர் உள்ள அனைத்து சால்ட்டும் அடங்கிய மினரல் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆர்கனைசர். இட்ஸ் அ ராக்கெட் ஷாட். பவுண்டரிக்கான சான்சஸ் இருக்குமான்றதை பார்க்கணும். அண்ட் இட்ஸ் அ பவுண்டரி சிக்னல் கிடைச்சிருக்காங்கிறது. அண்ட் டீம் சென்னை 126 காட் அனதர் பவுண்டரி. நல்ல ஃப்ளோவில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க கேமை பேட்டர்ஸ். ஏன்னா 6 ஓவருக்கு 70 அப்படின்னும் போது ஒரு ஓவருக்கு 2 பவுண்டரி கட்டாயமாக தேவை. 2 பவுண்டரிஸ் விளையாடிருக்காங்க இந்த ஓவரில் மட்டும். ஸோ விக்கெட்ஸ் அது வந்து டீம் சென்னை 126க்கு வந்து இதுவரையிலும் இல்லை. நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பாக இதுவரையிலும் இருந்திருக்கு தனா அண்ட் சிவா கிட்ட இருந்தது. லைன் அம்பேஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸில், அதாவது பிரிஞ்சு உட்காருவீங்களா, ஒன்றா உட்கார வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொள்கிறோம்.
புல் ஷாட், சூப்பர் ஷாட். இது ஆஃபர் டெலிவரி. ஒரு குயிக்கா உடம்புக்கு வர இருந்த போல அப்படியே வந்து கடலுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு சிவா. பேரு நோஞ்சான் சிவா. விளையாடணும். 3-33. வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணு. மொத்தம் 2 ரன். It's a first wicket for team PCC. சிவாவோட விக்கெட்டை கிளைம் பண்றாங்க. It's a big wicket. Come on, are you ready? The 4 overs completed. End with single. It's a good over from Saravana. Just 3 from it. The end of 4 team score 36, loss of 1. 36க்கு 1. 2 நிமிஷம் break. நான் இருக்கேன்ல சொல்லறதுக்கு. சொல்லுங்க. அந்த சாங்க போடுங்கப்பா. தொட்டாலையா விட்டாத, தொட்டா தூக்கின்னு தொட்டாத, தொட்டா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படுத்துக்குவேன் தொட்டால. தொட்டாலையா விட்டாத, தொட்டா தூக்கின்னு தொட்டாத, தொட்டா கத்துன்னு மிரட்டாத, அப்புறம் படுத்துக்குவேன் தொட்டால. இது ஜோக்கர் நஸ்பே
நான் காடியஸ் லோக்கல் நான் பரட்டி கிரட்டி ஆடனோட டான்ஸ் மாட்டிக்காத வந்து குஸ்ட் பறந்துட்டு பல்ச்சின்னு வெஸ்ட் விட்டு மோசு உண்டாச்சு குண்டான பஸ்ட் தொட்டாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துட்டு தொட்டாலையா விட்டாத தொட்டா தூக்கின்னு தொட்டாத தொட்டா கத்துன்னு மிரட்டாத அப்புறம் படுத்துட்டு தொட்டால ஓவர் ஸ்டார்ட் பண்ணுங்க பாய்ஸ் ரெடி கம் ஆன் பாய்ஸ். இவங்க மோட்டிவேஷனல் ஒரு மாதிரி ஒரு சாங்லாம் ரெடி பண்ணி வைங்க. உள்ள இருக்க பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. மோட்டிவேஷனல் சாங் போடுங்க. போடுங்க சர்வைவர் பாட்டு போடுங்க. ஜிம்முக்கே போகாம செஸ்ல முன்னாடி இருந்தது ஆளுங்க. ஒன் மேன் ஆர்மி ரிச்சர்ட். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது எல்ஐ ஸ்போர்ட்ஸ். அதுக்கு வந்து 1 2 3 4 5 6 பேர் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறாங்க. லைவ்ல நீங்கள் பார்த்து மேட்சை என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு விஷயம், ஸ்ட்ரைட் கேமரா, லெக் சைடில் இருக்கிற கேமரா, ஸ்டாண்ட் பை கேமரா ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஸ்கோர்ஸ், இது எல்லாத்தையுமே ஒன்று சேர வந்து லைவ் கொடுக்குறது ஈஸியான விஷயம் கிடையாது. அதுக்கு ஒரு டீம் வந்து எஃபோர்ட் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டேங்க் சொல்லி ஆகணும். அண்ட் என்னோடய வாய்ஸோடு சேர்த்து பண்ணுறதுக்கு இன்னொன்று 7 பேர் மொத்தம் தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது லைவ் தெளிவாக கொடுக்குறதுக்கு. ஓகே, பவுலர் நேம் மட்டும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. வெஸ்ட் இண்டீஸ் பவுலர் மாதிரி இருக்காரு, நல்லா பார்க்கறதுக்கு ஒரு யங்ஸ்டர். யார்கர், இந்த யார்கருக்கு சொந்தக்காரர் யாரு, அவரோட பேரை கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்க. ஜீவா. Hello, musicians. ஒரு 100 மீட்டருக்கு போய் விழுந்திருக்கு. சரத் வந்து வந்த உடனே சரவடியா வெடிச்சிருக்கார். சரவெடி சரத், இன்று முதல் நீ என்று இப்படியே அழைக்கப்படுவாய். நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி. போன பால் ஒரு மேக்ஸிமம், அருமையான ஒரு மேக்ஸிமம், அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் டெலிவரி கொடுக்குறாரு ஜீவா. Wow, what a shot. This is helicopter shot. Huge number 2. சரவெடி சரத் கிட்ட இருந்து the maximum runs and team 50 ரீச் பண்றாங்களா ஆண்டவா. Okay, 49. And in the wide order, team 50 அம்பரை ரீச் பண்றது டீம் சென்னை 126. இன்னும் 34 ரன் தேவைப்படுகிறது 20 பால்ல. ஸ்விங் அண்ட் பேஸ் அவுட் சைடு ஆஃப் ஸ்டெம்ப்ல எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு நிறைய டாட் பால்ஸ் கிடைச்சிருக்கு பவுலர்ஸ்க்கு. பட் இருந்தாலும் பேட்டர்ஸ் எப்படா லெக் சைடில் கிடைக்கணும் காத்துட்டு இருக்காங்க. ரிவெஞ்ச் அதுக்கான சான்சஸ் இருந்தது, அதை ட்ராப் பண்றாங்க. இட்ஸ் பிக் ட்ராப். சரத் கிட்ட இருந்து ஒரு சர்க்கிள் இருந்தது, சஃபல் ஆனாரு, அது வந்து சரியா ஃபிட் ஆகல. டாட் போலா
சாரி விக்கெட்டோட முடிய வந்துட்டு சிங்கிளோட முடிஞ்சிருக்கு. 5 ஓவருக்கு 51, இன்னும் 3 ஓவருக்கு 33 ஆடணும். 3 overs 33. ஹலோ ஓகே. இந்த வேகாத வெயிலில் வெஸ்ட் இண்டீஸில் இருக்கிற போல் இருக்குது வெயில். ஆனாலும் இந்த வெயிலில் கொடை கூட இல்லாமல் நாங்கள் சின்சியராக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்க லைன் அம்பேர்ஸ்க்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அவங்களுக்காக ஒரு பாடல் வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணலான்னு இருக்கோம். உங்களோட உற்சாகமே எங்களுக்கு வந்து சந்தோஷம். அதுக்காக பாடல் ஒன்று ரெடியாக இருக்குது. இந்த ஓவரோட கேப்பில் வரும் உங்களுக்காக. 3 ஓவருக்கு 33 மறுபடியும் பவுச். அப் டு அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். பட் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன மூவ்ஸ் கேமில் வந்து ஒரு grip கொடுக்கும், அதே சமயம் ப்ரெஷர் கொடுக்கும் பேட்டர்ஸ்க்கு. அப் டு த ஸ்டெம்ப் போகிறா இருக்குது இப்போது. யார்கர் டெலிவரி பர்ஃபெக்ட் யார்கர். அண்ட் அம்பையரோட சிக்னல் இந்த எண்டில் வந்து ஒரு ரன் அவுட் சிக்னல் கிடைக்கும். என்ன டிசிஷன் அப்டேட் பண்ணுங்க. கீப்பர் எதுக்காக கேட்குறாங்க, இங்கே ஸ்ட்ரைட் அம்பையர் என்ன டிசிஷன் கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே ஒன்று சேர என்ன அப்படின்றத பாருங்க. நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்து விக்கெட் கிடச்சிருக்கு. இப்போ போடுங்க. இது வந்து இந்த சாங் வந்து ஒயிட் அவர்களுக்கு வந்து டெடிகேட் பண்ணுறோம். சாங்கு மட்டும் கிடையாது, சாங்கோட சேர்த்து நடனமும் வந்து இப்போ உங்களுக்காக. கமான் பாய்ஸ். இந்த சாங்குக்கு ஒயிட்டும் சேர்ந்து ஆடுவார் என்பது எங்களுக்கு சந்தோஷமான ஒரு உட்கார்ந்தபடி ஆடுவார் என்பது ரசிகராக. ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றி. So attacking delivery, well bowled up to the stump. வந்ததுக்கப்புறம் பேட்டர்ஸோட மூவ் கொஞ்சம் லைட்டாக ஜர்க் ஆகியிருக்கு. ஸோ நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு டீம் பிசிசிக்கு. இட்ஸ் குட் கேம் ஃபார் போத் டீம்ஸ். ரெண்டு டீமுக்குமே நல்ல வின்னிங் சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ரெஷர் கேம், 50-50 கேம் ரெண்டு டீமுக்குமே. ஒன் சைடர் கேம் செகண்ட் மேட்ச் இருந்தது, பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஃபைட் இருந்தது. அதே போல் இந்த மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு. ரிச்சேஸ் அண்ட் பவுண்ட்ரி வெல் பவுல்ட். ஆனால் அந்த பாலை வந்து என் பவுண்ட்ரி பாலாக மாற்றுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்கி. ஸோ லோ ஃபுல் டாஸ். அது வந்து யார்கருக்கான ட்ரை வந்து லோ ஃபுல் டாஸாக மாறுச்சு. அது அப்படியே சீக்கி ஷாட் விளையாடி 4 ரன்னாக மாற்றுறாரு. The couple of friends. சுதீஷ் தானே? ஓகே. 6 overs கம்ப்ளீட் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு பால் இருக்கு. 59 ரன் வந்திருக்கு இது வரலும். 13 பாலுக்கு 25 ரன் தேவை. 13 பாலுக்கு 25, ஒரு குவார்ட்டர் செஞ்சுரி 13 பாலில். அந்த டீமோட கேப்டனே ஓடி வந்து பேட்டை கொடுத்துட்டு போறார் தினேஷ். வேகமாக விளையாடுங்க, டைம் வந்து முடிகிற தருவாயில் இருக்கா. பால் டெட் பாலா? ஓகே, அப்படியே ரிவர்ஸ் பண்ணுங்க அதை.
நைஸ் பால், 2 குட் டெலிவரிஸ். தொடர்ந்து பேக்கப் இல்லை, ஒரே ஒரு ஃபீல்டர் அவரையும் தாண்டி பால் போயிருக்கு. ஒரு நல்ல பாலுக்கு 2 ரன்னை கன்வெர்ட் பண்ணுறாங்க. 1+2 மொத்தம் 3 ரன். ஃபீல்டர் ஸ்டேபிளாக இல்லை, ஸ்டேபிளாக இருந்து த்ரோ அடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஒரு எக்ஸ்ட்ரா பவரோட போயிடுச்சு. டபுள், அந்த 2 ரன்ன்றது மீனிங்ஃபுல் ரன்ஸ், இம்பார்ட்டன்ட் ரன்ஸ் ஆடட் இன் த டோட்டல். எண்ட் ஆஃப் 6, டீம் ஸ்கோர் 60, லாஸ் ஆஃப் 3 விக்கெட்ஸ். இன்னும் 2 overs 24. பேட்டிங் சைடு அண்ட் bowling சைடு ரெண்டுக்குமே நல்ல சான்ஸ், ஒரு எட்ஜில் இருக்காங்க. வாக்கிங் ஆன் த நைஃப். யார் வந்து அதுலேருந்து கீழே இறங்க போகிறாங்க, யார் அதுலேருந்து காயப்பட போகிறாங்க. கத்தி மேலே ஒரு பயணம். 12க்கு 24. அப் டு த ஸ்டெம்ஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. பட் ரன்ஸ் லீக் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் பவுண்டரிஸ் கட் ஆனால் போதும் அப்படின்றது தான் டீமோட பிளான். 1-2 வந்து பிரச்சனை இல்லை. 11 ball 13, sorry 23. So what happened there? It's a maximum and welcome boundary. And இந்த நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கும் அன்பு அண்ணன் பார்த்தீஸ்வரன் அண்ணா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக 2வது முறையாக 3வது முறையாக வருக என வரவேற்கிறோம். அப்போ வந்து வேறு கெட்டப்பில் இருந்தார், இப்போ ஒரு ஸ்மார்ட் கெட்டப்பில் வந்திருக்காரு. அதனால் செகண்ட் டைம் வெல்கம். உடன் வந்திருக்கோம் அன்பு அண்ணன், அவரையும் வந்து வெல்கம் பண்ணுறோம். ஸ்லோயர், நல்ல ஒரு ஸ்லோயர், ஒரு கம்பேக் டெலிவரி. போன ஹிட் வந்து இது பெரிய ஹிட்டு டீம் சென்னை 126க்கு. இந்த கேமில் கிரிப் கொடுக்குற ஒரு ஹிட்டு. ஃபர்ஸ்ட் 3 ball 7 runs வந்திருக்கு. அண்ட் வெல் டேக்கன் அண்டர் சன்லைட். இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேட்சு. நிக்கி ஒரு விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு அண்ட் ரன்ஸையும் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. பாட்டை போடுங்க. எட்டு ரன் வந்திருக்கு மொதல் 4 பால்ல. இன்னும் 8 பால்ல 17 ரன் விளையாடணும். 8க்கு 16 24ல் 8 கழிஞ்சா 16 தான். ஓகே, 8க்கு 16. அம்பையரோட சிக்னல் இஸ் லீகல் பாலா? ஓகே, ஒயிட் சிக்னல். நன்றி நடுவர் அவர்களே. நைஸ்லி போல். இன்னும் ஒரு பால். மொத்தம் இந்த ஓவரில் 10 ரன் வந்திருக்கு. 24ல் 10 கழிச்சா மீதி 14. 7 பாலுக்கு 14 ரன் விளையாடணும் இன்னும். ஸ்விங் அண்ட் மேட்ச், ஸ்விங் அண்ட் மேட்ச். இட்ஸ் a big over. 10 ரன்னுக்கு ஓவர் போட்டு கொடுத்துருக்காரு சுரேஷ். இன்னும் 6 பாலுக்கு 14. கேம் கடைசி ஓவருக்கு மூவ் ஆகுது. யார் அந்த கடைசி ஓவர் காப்பாளன் டீம் பிசிசிக்கு? அண்ட் டீம் சென்னை 126க்கு 2 ரைட் ஹேண்டர்ஸ் உள்ள இருக்காங்க. ஒன்று சரத்து, இன்னொன்று வந்து பிரகாஷ்னு நினைக்கிறேன். எனக்கு ஆன் சைக்கிள் பிரகாஷ் ஒரு இன்னிங்ஸ் எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்குது. 6 பாலுக்கு 21 ரன்னு ரயில்வே கிரவுண்டில் விளையாடணும் போது ஜப்பான் ஒரு ஓவரில் அந்த மேட்ச் அடித்து வின் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சவரை அவருக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். போலர் 8வது ஓவர் போகிறது வந்து ஜீவா. 5 பாலுக்கு 13. ஆன் சைக்கிளில் சரத் வராரு. ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் டீம் சென்னை 126க்கு.
ஒரு வெற்றி நாயகன் இந்த மேட்ச்சில் வெற்றியை கொடுப்பாரா? எல்லாரும் யங்ஸ்டர் இந்த கேமை டாமினேட் பண்ணி டீம் பிசிசிக்காக ஃபேவரட்டாக முடிப்பாரா? ஒரு த்ரில்லர் ஃபினிஷ் இரு அணிகளுக்குமே. 5 ball 13. இட்ஸ் லீகல் டெலிவரி. லீகல் டெலிவரி 4க்கு 13. நறுக்குன்னு விழுந்திருக்கு பால். சென்சிகேஜ் ஃபைன் லெக்ல நோக்கி பால் போயிட்டு இருக்கு. இது வரலாம் 1 2வது ரன்னா கன்வெர்ட் பண்றாங்க. கீப்பர் கிட்ட சான்ஸ். கப்புள் ரன். 3க்கு 11. 3 பால்ல 2 ஹிட். அதுதான் கால்குலேஷன். ஒரு 6 அடிச்சு 4 அடிச்சா மேட்ச் டிராவானா சூப்பர் ஓவர்ஸ் இருக்கும். பட் சூப்பர் ஓவர்ஸ்க்கு சான்சஸ் கொடுப்பாங்களா பவுலிங் சைடு அண்ட் பேட்டிங் சைடு? 3க்கு 11. 2 பிக் பால். இந்த 2 பால்ல ரிசல்ட் பால். இந்த 2 பாலுமே கனெக்ஷன். ஆனால் பவுண்டரிக்கான கனெக்ஷன் அப்படின் போது இல்லை. லேட் பிக்அப் ஃபீல்டர் கிட்ட இருந்து கப்பல் ஆஃப் ரன்ஸ் அண்ட் மறுபடியும் ஸ்ட்ரைக்குக்கு வர்றது சராஜ். 2 பாலுக்கு 9. ப்ராபப்ளி இந்த பால் வந்து மேட்ச் பால். இந்த பாலில் ரன்ஸ் விளையாடாமல் டாட் ஆச்சு அப்படின்னா டீம் பிசிசிக்கு ஃபேவராக இருக்கும். அதே போல் பவுண்டரிஸ் விளையாடினாங்க அப்படின்னா இந்த கேம் மூவ் டு லாஸ்ட் பால் அப்படின்னு சொல்லலாம். 4 இல்ல 6 விளையாடினாங்கன்னா டீம் சென்னை 126 அடுத்த பாலுக்கு தயாராவாங்க. அப்படி இல்லை ஷாட். ஆனா இது பவுண்டரிக்கான ஷாட் இல்லை. டீம் சென்னை 126 ஒரு பாலுக்கு 8 மேட்ச் பாலை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஜீவா டீம் பிசிசிக்காக. ஒரு ப்ரெஷர் ஓவர் இது. ஒரு யங்ஸ்டர் சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் 4 பால். கடைசி 5-6 பாலையும் வந்து நறுக்குனே பவுலிங் போட்டிருக்காரு. டீம் பிசிசிக்கு அருமையான ஒரு வெற்றி வாய்ப்பு. ஒரு யங்ஸ்டர் கிட்ட இருந்து ஒரு ஒட்டுமொத்த ப்ரெஷரையும் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணது அந்த யங்ஸ்டர் ஜீவா. கங்க்ராச்சுலேஷன் டு த டீம். டீம் பிசிசி என்டர் இன்டு த குவார்டர் and win against Chennai 126. ஒரு ஹார்ட் லக் தான் சொல்லணும் சென்னை 126. ஏன்னா கேமை கடைசி வரலாம் கொண்டு வந்து இந்த இடத்துல விட்டு போகிறாங்க.